Hi friends, welcome to Meena Samayal. Navratri day 5 அன்னைக்கு நம்ம கும்பிடுறது Skandamatha Devi. Skandamatha Deviக்கு நம்ம செய்ய போற பிரசாதம் Varagu Aval mango Kesari. வரக வந்து இங்கிலீஷில் கோடோ மில்லட் அப்படின்ட்டு சொல்கிறோம். கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப லோவராக இருக்கிறதுனால குளுக்கோஸை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறதுனால டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அ பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட் ஃபார் ஒயிட் பாலிஷ்ட் ரைஸுங்க. ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் டயட்ரி ஃபைபர்ஸும் இருக்குது. அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் லைக் கால்சியம், மெக்னீஷியம், அயர்ன், விட்டமின் B6 அண்ட் ஜிங்க் அப்படின்ட்டும் சொல்லலாம். போஸ்ட் மெனோபாஸில் இருக்கிறவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது ஹை பிளட் ப்ரெஷரையும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் நல்லாவே கட்டுப்படுத்தும். ஸோ வாங்க வரகு அவல் மேங்கோ கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கப்பு வரகு அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்ல ட்ரிங்கிங் வாட்டரால் நல்லா அழுத்தமாக பெசஞ்சாப்பில் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டரை வந்து ஒரு பவுலில் ட்ரெயின் அவுட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே சிறுதானியம் அவலில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். அதனால ஒரு தடவை வாஷ் பண்ணுறதையும் தாண்டி செகண்ட் டைமும் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக அழுக்கு வெளியில் வந்துடும். எக்ஸஸ் வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஃபுல் வாட்டர் ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு நான் சூஸ் பண்ணது வந்து மாம்பழம். நல்ல ஸ்வீட்டான ரைப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க. நான் சூஸ் பண்ணது வந்து நீலம் வெரைட்டி. மாம்பழம் கிடைக்காத பட்சத்தில் எனி ஃப்ரூட் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ தோல் நீக்கி சின்ன சின்ன க்யூப்ஸை நம்ம மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு நான் சூஸ் பண்ண ஸ்வீட்னர் வந்து பாம் சுகர். ஒரு கப்பு அவளுக்கு வந்து 3/4 கப் ஆஃப் பாம் சுகர் வந்து ஒரு சாஸ் பேனில் சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டரில் வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கினதா இருந்தாலுமே வந்து ஃபில்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகிடும் பாருங்கள். ஒரு பேனை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின பாதாம் பருப்பை நல்லா சாட்டே பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் வந்து ஃபைனாக சாப் பண்ண மாம்பழ பீசஸை ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்ச பாம் சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். பாம் சுகர் சிரப்போடு சேர்த்து நம்ம மாம்பழமும் நல்லா குக் ஆகட்டும். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு சேரும்போது ஸ்வீட் வந்து என்ஹான்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துக்கலாம். அவல் வந்து நல்ல சோக் ஆகிட்டு பூ போல் இருக்கு பாருங்கள். நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த உடனே கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணும்போது நல்ல கிளாஸியான டெக்ஸ்டர் வந்தாச்சு பாருங்கள். பொடியாக நறுக்கிய பாதாம் பருப்பை சேர்த்து ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வரகு அவல் மாம்பழ கேசரி இஸ் ரெடி. ஒரு பவுலில் வந்து நல்ல நெய்யால் கிரீஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேசரியை சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக டீமோல்ட் ஆகிடும். ஸோ நவராத்திரி டே 5 வரகு அவல் மேங்கோ கேசரி இஸ் ரெடி. இந்த ஹெல்த்தியான நெய்வேத்தியம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மில்லட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.